ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி டெக்னீஷியன் எக்ஸாமோட அனாலிசிஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டெக்னீஷியன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா மார்ச் 6, 9, 10, 13 இந்த தேதிகள்ல வந்து நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு டெக்னீஷியன் கிரேடு 3ல பாத்தீங்கன்னா செக்ஷன் வைஸா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓவராலா ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. ஓகே, மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 25, சயின்ஸ்ல 40, ஜெனரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓவராலா குட் அட்டம் பாத்தீங்க அப்படின்னா 70. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 70, 75 கிட்ட வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. டாப்பர் வந்து 80, 85 அந்த ரேஞ்சில வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா 100 கொஸ்டின், டைம் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஈஸி டு மாடரேட். பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா செக்ஷன் வைஸா கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் வருதுன்னா மேக்ஸ்ல கண்டினியூஸா 25 கொஸ்டின் இருக்கும். ரீசனிங் வருது அப்படின்னா ரீசனிங்ல கண்டினியூஸா 25 கொஸ்டின். அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் வருது அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ்ல கண்டினியூஸா 10 கொஸ்டின். சயின்ஸ் வருது அப்படின்னா சயின்ஸ்ல கண்டினியூஸா உங்களுக்கு 40 கொஸ்டின் வந்து இருந்திருக்கும். ஓகே, நீங்க ஆல்ரெடி ஆர்ஆர்பியோட அபிஷியல் மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது செக்ஷன் வைஸா தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் மிக்சடா இருந்துச்சு. இப்போ நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லயுமே பாத்தீங்கன்னா செக்ஷன் வைஸா தான் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ இந்த 4 செக்ஷன்ல இருக்கிறதுல ஈஸியான செக்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் செக்ஷன். ஓகே, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஒரு டாப்பரா இருக்கட்டும், 2 பேருமே இதுல வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். 25 கொஸ்டினுமே அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்ல கொஸ்டின் வந்திருக்கு. ஆல்பா நியூமரிக் சீரிஸ், சைன் இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி, அதாவது பெருக்கல் வகுத்தல் இருக்கும். இது ரெண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க, இல்லனா பிளஸ் ஐ மைனஸ் ஐ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோடிங் டிகோடிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டினுமே ஈஸியா அட்டன் பண்ணலாம். மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட். டோட்டலா 25 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 25 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் வந்து ஈஸின்னு சொல்லலாம். ஓகே, கால்குலேட்டிவ் ரொம்ப இல்ல. ஒரு 4 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கால்குலேட்டிவா இருந்திருக்கு. 4 கொஸ்டின் கிட்ட வந்து எப்படி இருந்திருக்குன்னா கால்குலேட்டிவா இருந்திருக்கு. அப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து 21 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். டாப்பர் வந்து ஒரு 23, 24 கொஸ்டின் வரைக்குமே இதுல மேக்ஸ்ல அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஓவராலா ஈஸி டு மாடரேட். 4 கொஸ்டின் மட்டும் கால்குலேட்டிவா இருந்திருக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மீன், மோட், மீடியன்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. டைம் அண்ட் ஒர்க், ட்ரிக்னாமெட்ரி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ட்ரெயின் ப்ராப்ளம்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டிஸ்கவுண்ட்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் மக்கள் தொகை வந்து இந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது. சோ அந்த மாதிரி இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொஸ்டின் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. மென்சுரேஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து சயின்ஸ். இந்த சயின்ஸை வந்து பாத்தீங்கன்னா 50-15 பிரிக்கலாம். டோட்டலா 40 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 50-15 பிரிச்சோம்னா 20-20ன்னு பிரிக்கலாம். சோ 20 வந்து ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அடுத்த 20 பாத்தீங்க அப்படின்னா மிக்சடா இருக்கு. எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளஸ் அது போக ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஓரளவுக்கு சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, அதாவது ரொம்ப இன்டெப்தா இல்லாம ஒரு கான்செப்ட் எதுவுமே இல்லாம ஓரளவுக்கு சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 15ல இருந்து 20 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சோ ஓரளவுக்கு ஒரு 75% சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 23, 25 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஓகே, சோ அது போக இன்டெப்தா கான்செப்ட் எல்லாம் படிச்ச டாப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 33ல இருந்து 35 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. இது வந்து டாப்பரோட அட்டெம்ப்ட். ஓகே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எவ்வளவு அட்டன் பண்ணிருக்காங்கன்னா 25. ஓகே, அக்யூரசியோட பார்த்தோம்னா ஒரு 23ல இருந்து 25 கொஸ்டின் வந்து யார் அட்டன் பண்ணிருக்கா? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ்ல அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். 4 கொஸ்டின் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வச்சு வந்திருக்கு. ப்ராப்ளம் வச்சு ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு. சோ ஒரு 20-20ன்னு இதை பிரிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20ல இருந்து 23 கொஸ்டின் ஈஸி தான். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் இன்டெப்தா கேட்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஈஸி டு மாடரேட் நாம சொல்லலாம். ஓகே, அடுத்து ஜெனரல் அவேர்னஸ். இதுல வந்து 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர். ஓகே, 50-50 வந்து கரண்ட் அஃபேர் இருந்திருக்கு. சோ 10 வந்து 5-5ன்னு பிரிச்சீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. மீதி 5ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நீங்க படிச்சாலே ஓகே தான். ஓகே, ரொம்ப ரீசெண்டான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தான் ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஓவராலா குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 70 கொஸ்டின் 100% அக்யூரசியோட அட்டன் பண்ணலாம். இல்லனா ஒரு 75. இது ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட அட்டெம்ப்ட். 70னே வச்சுக்கலாம். டாப்பர் எவ்வளவு அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 80, 85 கிட்ட டாப்பர் வந்து என்ன பண்ணிருக்காங்க? 90 வரைக்கும்லாம் டாப்பர் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல 25 கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பா 25 கொஸ்டின் எல்லாருமே அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சு. இல்லனா ஒரு 24ன்னு கூட போடலாம்.
மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 20 19ல இருந்து 20 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமமா பார்த்தா கூட ஒரு 22 23 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். டாப்பர் பத்தி பேசல. ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் தான் கட் ஆஃபா இருக்கும். அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முக்கியமான ஹிஸ்டரி கொஸ்டின் அந்த கரண்ட் அஃபேர்ல லாஸ்ட் 3 மந்த்ஸோ ஏதோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இல்ல ரொம்ப கரண்ட் அஃபேர் படிக்கலனாலும் ஒரு 3 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்ல கரெக்டா அட்டன் பண்ணா கூட எவ்வளவு வருது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 70 கொஸ்டின் வரைக்கும் வருதா? சோ 70 கொஸ்டின் வர ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 100% அக்யூரசியோட அட்டன் பண்ணிருக்கலாம். ஓகே, டாப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல 25 அட்டன் பண்ணிருக்காங்க. மேக்ஸ்ல சில பேர் 25மே அட்டன் பண்ணிருக்காங்க. சில பேர் 23 வரை அட்டன் பண்ணிருக்காங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 33ல இருந்து 35 அட்டன் பண்ணிருக்காங்க டாப்பர். அதே இது ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின்ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. சோ இப்படி அட்டன் பண்ணும்போது மார்க் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 85க்கு மேல வரும் டாப்பருக்கு. ஓகேவா? ஓகே. சோ இதுதான் இன்னைக்கு நடந்த டெக்னீஷியனோட அனாலிசிஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஷிஃப்ட் போறவங்க லாஸ்ட் 3 மாசத்தோட கரண்ட் அஃபேரை தரவா படிச்சுட்டு போங்க. ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான். இன்னைக்கு 6ஆம் தேதியா, அடுத்து 9ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு. ஓகே. சோ லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபேர் எங்க படிக்கணும்னு தெரியலன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்திருக்கோம். சோ அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். சிஏ கோர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி மார்ச் 16ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, சோ அதுக்கும் கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. ஏன்னா 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். இன்னொரு 9 நாள் தான் டைம் இருக்கு. சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணுங்கிறதுக்காக சிஏ கோர்ஸ்ல லாஸ்ட் 8 மந்த்ஸோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்திருக்கோம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. என்டிபிசிக்காக கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு 199 வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? என்டிபிசிக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் மேம் நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 199 லைஃப் டைம் வேலிடிட்டி. சிஏ கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும்னா ஐ வாண்ட் என்டிபிசின்னு மெசேஜ் பண்ணுங்க. 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.